எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடிகை அதுல்யா ரவி தமிழ் சினிமாவில் இவங்க முதல்ல வந்துட்டு இந்த யூடியூப் மூலமாக தான் வந்தாங்க. சின்ன சின்ன ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் நடித்து வந்திருந்தாங்க. அதில் ஓரளவுக்கு ஃபேமஸ் ஆகவே இவங்களுக்கு தமிழ் சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சிது. ஆரம்பத்தில் ரொம்ப டீசெண்டான படங்களை தான் நடித்து வந்திருந்தாங்க. ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா பட வாய்ப்புக்காக கொஞ்சம் கவர்ச்சியாக நடிக்கவும் ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போதைக்கு நடிகை அதுல்யா ரவியுடைய பொசிஷன் என்னன்னா, தமிழ் சினிமா பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு கவர்ச்சி நடிகை அப்படின்னு தான் வந்துட்டு சொல்லணும். ஸோ சமீபத்தில் அவங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்புமே கிடையாது. ஸோ இதுக்காக தற்போது ஒரு மேடையில் பேசும்போது அவங்களாவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் யாரும் அவங்கள பற்றி அப்படி பேசின மாதிரி தெரியல, மேபி பேசியிருக்கலாம். பட் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாருமே நான் என்னுடைய முகத்தை அழகாக காட்டுறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது கொஞ்சம் கூட உண்மையே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம அதுல்யா ரவியை எப்படி பார்த்தோம், இப்போ இருக்க அதுல்யா ரவி எவ்வளோ வித்தியாசங்கள் இருக்குது. அதுவும் ரொம்ப தெளிவாகவே தெரியுது. அவங்களுடைய முகத்தை பார்த்தா அவங்க ஒரு சில விஷயங்களுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்புலாம் கிடையாது. எப்போவுமே நடிகைகள் வந்துட்டு சில விஷயங்களுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுப்பாங்க. உதாரணத்துக்கு சரியான அளவில் வந்துட்டு மூக்கு வாயெல்லாம் இருக்கணும் அப்படின்றதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யுதுன்றது ரொம்பவே காமனான விஷயம்தான். ஸோ அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக இதை பற்றி பேசி ரொம்ப பெரிய அளவில் வந்துட்டு ஒரு இஷ்யூவை க்ரியேட் பண்ணாங்கன்னு தெரியல. அதாவது இவங்க வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப பெரிய அளவில் பேசப்பட்டதுனால இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி அந்த மேடையில் சொல்லியிருந்தாங்க. இதில் கஷ்டப்படுறதுக்கு என்ன இருக்குது? ஸோ கிட்டத்தட்ட தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டாப்பில், அதாவது உயரத்தில் இருக்க நடிகையிலேருந்து அடிமட்டத்தில் இருக்க நடிகை வரைக்கும் எல்லாருமே சாதாரணமாக செய்கிறது தான் பிளாஸ்டிக் சர்ஜரி. ஸோ அப்படி இருக்கும்போது இது எதுக்கு அவ்வளோ பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டு அந்த மேடையில் சொன்னாங்க அப்படின்றது தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? அவங்க பிளாஸ்டிக் சர்ஜரி செஞ்சுருக்காங்களா இல்லையா அப்படின்றத அவங்களுடைய புகைப்படங்களை பார்த்து நீங்களே சொல்லுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.